புது சாமந்தி செடி வாங்கினா என்னவெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போ இந்த சாமந்தி செடி பாருங்கள், புது சாமந்தி செடி தான். வீட்டுக்கு வந்தவுடனே நீங்கள் வந்து தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. தண்ணி இருக்கா, சாயலுக்குள்ளே ஈரப்பதம் அதிகமாக இருக்கான்னு பார்த்துட்டு ஊற்றணும் தண்ணி. அதாவது நாளைக்கு ஊற்றிட்டு லைட்டாக மேல் சாயில் மட்டுமே நாளைக்கு ஊற்றணும். அதாவது இன்றைக்கி வாங்குறீங்கன்னா மறுநாள் நாளைக்கு மேல் சாயில் மட்டுமே நினைக்கணும். மறுநாள் தண்ணி ஊற்றக்கூடாது. அப்படி நீங்கள் கணக்காக வச்சு ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கலாம். 5 டேஸோ 4 டேஸோ கழிச்சு நீங்கள் நல்லா தரவாக தண்ணி ஊற்றிக்கலாம் அதிகமாக. அப்போ எதுவும் செய்யாது. ஒரு 3 டேஸ் வரைக்கும் வச்சுருந்து செடி நட்டுடுங்க. அப்போ தான் நல்லது. அதுக்குன்னு ரொம்ப நாள் வச்சுக்கூடாது. தண்ணி மட்டும் அதிகமாக ஊற்ற தேவையில்லை. தண்ணி ஊற்றுறதுனால தான் செடி போயிடும். சாமந்தி செடி எப்போவுமே கொஞ்சம் சாயில் வந்து நல்லா காஞ்சி போனதுக்கப்புறம் தான் நீங்கள் தண்ணி ஊற்றணும். ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது தண்ணி விடக்கூடாது. இப்போ வந்து வெயில் அடிக்குது நல்லா, நீங்கள் வந்து கொக்கோபீட்டில் கூட நட்டுக்கலாம். இல்லைன்னா கொக்கோபீட்டு சாயில் 2 சேர்த்து மணலோடு சேர்த்து மண்புழு போட்டு கலந்து நட்டுக்கலாம், ஈஸியாக இருக்கும். அது போல் கூட சாமந்தி செடி நடலாம். ஏன்னா புது சாமந்தி செடி எப்படி நடுறது, எப்படி வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போ இந்த பூவெல்லாம் இருக்குது பாருங்க, பாதி அளவு பூ, அதாவது பூவெல்லாம் கட் பண்ணிடணும். இந்த பூவெல்லாம் கூட நீங்கள் கட் பண்ண நல்லது தான். அதாவது புது செடியில் சொல்கிறேன். பெரிய பூவெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த இப்போ தான் விரியுது பாருங்கள், அதெல்லாம் கூட வேணாம்னா கட் பண்ணிடணும். நம்ம நல்லதை கட் பண்ணிட்டிங்கன்னா வளர்ச்சி அதிகமாக இருக்கும் பிளான்ட்டில், சாமந்தி பிளான்ட்டில். ஏன்னா அதிகமாக வந்து நம்ம பூக்க விட்டால் வளர்ச்சி கம்மியாக இருக்கும். இப்போ தான் புது செடி தான் அதெல்லாம் வளர்றது. அவங்க வந்து பதியம் பண்ணியிருப்பாங்க. அதனால நமக்கு வந்து நிறைய மொட்டு நிறைய பூவோடு இருக்குது. நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம்னா வளர்ச்சி அதிகமாக இருக்கும், பிளான்ட்டு நல்லா வளரும் சாமந்தி செடி. ஏன்னா இந்த பிளான்ட் இருக்குது பாருங்கள், இந்த அளவுக்கு கூட நீங்கள் கட் பண்ணிடலாம். ஏன்னா இது இப்போ தான் நட்டிருக்கிறேன், அதனால வந்து உடனே நான் கட் பண்ணல. ஒரு 2 நாள் கழிச்சு இல்லை நாளைக்கே கூட நான் கட் பண்ணி விட்டுருவேன். அப்போ தான் உள்ளேருந்து கண்ணுங்கள்லாம் எழும்பி வரும். வேர் சுற்றுறதுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரூட்டு சுற்ற வந்து ஃபாஸ்ட்டாக வளர்ச்சி இருக்கும். அதுக்காக நான் கட் பண்ணி விட்டுருணும்னு சொல்கிறது. உச்சி வெயிலில் மட்டும் நட்ட உடனே வைக்கக்கூடாது பிளான்ட்டு. பாதி வெயில் பாதி நிழலில் நீங்கள் வச்சுக்கோங்க சாமந்தி செடியெல்லாம், அப்போ தான் நல்லது. இப்போ வந்து நீங்கள் சப்போஸ் மாட்டு சனம்லாம் கொடுக்க போகிறோன்னா நீங்கள் மோர் சேர்த்து கொடுங்க. கவுமேனூர்லாம் அதிகமாக கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் போல் சேர்த்துட்டு ரைஸ் வாட்டரோ இல்லை புளிக்க வச்சுட்டு, அதாவது ஃபர்மெண்டான ரைஸ் வாட்டரு, அலோவேரா வாட்ரு அதெல்லாம் கொடுத்துக்கலாம். நீங்கள் நல்ல வெங்காயத்தோல் தண்ணி இதெல்லாம் வந்து நிறைய தண்ணி கலந்து தான் கொடுக்கணும். எத்தனை நாளுக்கு ஒரு வாட்டின்னா 10 டேஸ் வந்து ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணி கொடுங்க. இப்போ வெங்காயத்தோல் ஒரு வாட்டி, வாழைப்பழத்தோல் ஒரு வாட்டி, ரைஸ் வாட்டரும் ஆலுவேராவும் சேர்த்து ஒரு வாட்டி, இது போலலாம் நீங்கள் மாற்றி மாற்றி கொடுக்கும்போது கிரிசாந்திமம் பிளான்ட் நல்லா வளரும் ஃபாஸ்ட்டாக. இந்த சம்மர் சீசனில் கிரிசாந்திமம் பிளான்ட்டுக்கு இது போல் லிக்விட் ஃபெர்டிலைசர்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த வீடியோவில் தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.